Next compound is nitric acid. Next compound of nitrogen is nitric acid. Formula என்ன? NO2. Nitric acid is NO2. Right. The compound oda preparation first பார்க்கலாம். First, nitric acid is prepared by heating equal amounts of potassium nitrate and sulfuric acid. Potassium nitrate எடுத்துட்டாலும் சரி இல்லைனா sodium nitrate எடுத்துக்கலாம். Nitrite, it's not nitrate, NO3. sulfuric acid add பண்ணிங்கன்னா potassium bisulfate and nitric acid கிடைக்கும். இந்த nitric acid decompose பண்ணோம்னா தான் நமக்கு வந்து nitric acid கிடைக்கும். NO3 decompose பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? NO2 plus H2O plus O2. another இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். Oswald's process, nitric oxide prepare பண்ற Oswald's process. இது கமர்ஷியல் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ரொம்ப லார்ஜ் ஸ்கேலில் கமர்ஷியல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமோனியாவை வந்து ஆக்சிஜனோட பேர்ன் பண்ணிங்க அப்படின்னா வித் நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கும். நைட்ரிக் ஆக்சைடு இஸ் NO. ஸோ NOவை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு. இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடோட வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவைப்படுற நைட்ரிக் ஆசிட். இந்த நைட்ரிக் ஆசிட் வந்து நமக்கு டக்குன்னு ஒரு 3 ஆசிட் பேர் சொல்லுன்னா உடனே உனக்கு ஞாபகம் வர்றது வந்து நைட்ரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். எல்லாமே இன்ஆர்கானிக் ஆசிட்ஸு, மினரல் ஆசிட்ஸ் எல்லாமே. அப்போது HNO3 is one of the important acids. Properties of nitric acid. Nitric acid is colorless and the boiling point is 86 degrees Celsius. ஆசிட் வந்து வாட்டரில் கம்ப்ளீட்டாக மிசிபிள் ஆகும். கான்ஸ்டன்ட் பாய்லிங் மிக்சர் வந்து 98% நைட்ரிக் ஆசிட் அப்படின்னா 98 ml ஆஃப் நைட்ரிக் ஆசிட் அண்ட் ரெஸ்ட் 2 ml வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் இல்லையா 100க்கு. அப்போ மீதி இருக்க 2 ml வந்து வாட்டராக இருக்கும். அப்போ பெர்சன்டேஜ் சொல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 98% நைட்ரிக் ஆசிட் அப்படின்னீங்கன்னா 98 ml ஆஃப் நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் ரிமைனிங் 2 ml இஸ் வாட்டர். நெக்ஸ்ட் ஃபியூமிக் நைட்ரிக் ஆசிட். ஃபியூமிக் நைட்ரிக் ஆசிட்னா புகை வந்துட்டே இருக்கும். அது வந்து அந்த மாதிரி ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட் கண்டெய்ன்ஸ் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். இது வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணிங்கனாலும் சரி இல்லைனா லைட்டாக ஹீட் பண்ணிங்கனாலும் சரி அது வந்து டீகம்போஸ் ஆகிடும். என்னவா டீகம்போஸ் ஆகுது பாருங்கள், நைட்ரஜன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் O2. ஸோ சேஃபாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ஆசிட். நெக்ஸ்ட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ், நைட்ரிக் ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படி ஆசிட் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஆசிட் அப்படின்னா உடனே நமக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் H+ அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஆசிட். அண்ட் அபவ் தட் ஒரு நல்ல ஆசிட் வந்து ஒரு மெட்டலோட ரியாக்ட் பண்ண வச்சுங்க அப்படின்னா அந்த மெட்டலை வந்து தாங்கிட்ட இருக்க H+ அயான்ஸை ரீப்ளேஸ் பண்ணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாதான் அது வந்து ஆசிட். தட் இஸ் நைட்ரிக் ஆசிடில் ஹெச்ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்கா, இதுதான் வந்து ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த H+ அயான்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். எலக்ட்ரோலைஸ் பண்ணிங்கன்னா H+ அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இந்த ஹெச்சோட இடத்துல எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்டான இந்த மெட்டல் வந்து உட்காரதுக்கு அலோவ் பண்ணி இந்த ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ணுச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்கிறது, நல்ல ஆசிட். அப்போ ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட் கிவ்ஸ் வாட், the corresponding zinc takes the place of NO3. அப்போ Zn NO3 twice plus the remaining என்னது H, இங்கே இருக்க 2 H plus இங்கே O, so it becomes water. The same way iron oxide கூட ரியாக்ட் பண்ணாலும் அதே மாதிரி தான். அயன் பார்ட்டை வந்து தன்னோட H+ அயோனோட பொசிஷன் எடுத்துக்க சொல்லிடும். அப்போ FeNO3 twice iron nitrate, ferric nitrate plus NO nitric oxide plus H2O. ஸோ ஆசிட் வந்து குட் ஆசிடாக பிஹேவ் பண்ணுது. ஆஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், யார் நல்ல ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க வந்து நல்ல ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கார்பன் இட்ஸ் அ நான் மெட்டலிக் எலிமெண்ட். கார்பன் வில் ஈஸிலி கெட் ஆக்சிடைஸ். பட் இதுக்கு ஆக்சிடைஸ் ஆனால் சி வந்து வில் பிகம் CO2. அப்போ சியை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற காம்பவுண்டு
அதனால இதுக்கு பேர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போ வந்து கார்பன் பிகம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடாக ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா நைட்ரிக் ஆசிட். சேம் வே சல்ஃபர்னு சொல்கிற நான் மெட்டலிக் எலமெண்ட் நைட்ரிக் ஆசிடோட ஆட் ஆனால் சல்ஃபர் வில் பிகம் சல்ஃபேட் அயான். அப்போ கெட்ஸ் ஆக்சிடைஸ். அது ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த நைட்ரிக் ஆசிட். நாட் ஒன்லி கார்பன் அண்ட் சல்ஃபர், பாஸ்பரஸ், அயோடின் மாதிரியான எலமெண்ட்ஸையும் இட் ஆக்சிடைசஸ். ஓகே. ஆல்சோ ஃப்ளூரின். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா H2S இஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஹைட்ரஜன் சல்ஃபைடை தட் இஸ் H2S H2O-ஆக ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம நைட்ரிக் ஆசிட். அடுத்தது as a nitrating agent. நைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா எந்த காம்பவுண்ட் உடையாவது NO2 ஆட் பண்ணால் அது வந்து நைட்ரேட்டாக மாறிடும். NO2 ஆட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட் லைக் பென்சீன், C6H6 இஸ் பென்சீன். பென்சீனோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்க, ஒரு ஹெக்ஸகனல் ஸ்ட்ரக்சர் வித் அ ரிங் இன்சைட். நம்ம லாஸ்ட் இயரில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் படித்தோம். இந்த C6H6என்ற பென்சீனை நைட்ரேட் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா நைட்ரேட்டிங் மிக்சர்னு சொல்கிற ஒரு காம்பவுண்டை ஆட் பண்ணணும். நைட்ரேட்டிங் மிக்சர்னால் யார் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். இதை ஆட் பண்ண இந்த ரெண்டும் சேர்ந்த மிக்சருக்கு பேர் நைட்ரேட்டிங் மிக்சர்னு பேர். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ நைட்ரேட்டிங் ஏஜென்ட். இன்ஃபேக்ட் NO2 ஆட் பண்ணால் அதுக்கு NO வேணும் இல்லையா, அட்லீஸ்ட் அப்போது அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆக்ஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் ஆன் மெட்டல்ஸ். த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் வந்து நம்ம ஒரு 3 ஸ்டெப்பில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 3 ஸ்டெப்ன்றது ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரியாக்ஷன், செகண்டரி ரியாக்ஷன் அண்ட் டெர்ஷரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரியாக்ஷன். ஒரு மெட்டலோட நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா நேசன்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ப்ரொடியூஸ்டு. நேசன்ட் ஹைட்ரஜன் அப்படின்னா ஜஸ்ட் பாண்ட் ஹைட்ரஜன். யூனோ ஹைட்ரஜன் இஸ் டைஅட்டாமிக், H2 தான் எக்ஸிஸ்ட் பண்ணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே ஹெச்ஆ இருக்கா, வெறுமனே ஹெச்ஆ இருக்கா. இந்த மாதிரி சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டமை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, மற்ற எலிமெண்ட்ஸ்னால் மோனோ அட்டாமிக் சொல்லுவீங்க. இதை வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மாதிரியான ரொம்ப சில எலிமெண்ட்ஸ் மட்டும் இந்த நேசன்ட் ஃபார்மில் இருக்கும். ஜஸ்ட் பாண்ட் இப்போ தான் பிறந்திருக்கு, இந்த மாதிரி ஜஸ்ட் ஃபார்ம்டு ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ செகண்டரி ரியாக்ஷன், இந்த நேசன்ட் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆச்சுல்லையா, இதை வந்து நைட்ரிக் ஆசிடோட ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் நைட்ரிக் ஆசிட் பிகம்ஸ் நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ நைட்ரிக் ஆசிட் எக்ஸஸ் ஆஃப் nascent hydrogen add on hydroxyl amine. NH2 is amine, OH is hydroxyl. So hydroxyl amine compound form பண்ணும். அதே போல் நைட்ரிக் ஆசிடோட நிறைய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆட் பண்ணும்போது இட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் அமோனியா அண்ட் ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட். இது வந்து செகண்டரி ரியாக்ஷன், செகண்ட் ஸ்டெப்பில் நடக்கிற ரியாக்ஷன். அடுத்தது டெர்ஷரி காம்பவுண்ட். டெர்ஷரி காம்பவுண்ட்ஸில் வந்து ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து டீகம்போசிஷன், இன்னொன்று ரியாக்ஷன் ஆஃப் செகண்டரி ப்ராடக்ட்ஸ். டீகம்போசிஷனில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ப்ராடக்ட்ஸ் நம்ம செகண்டரி ரியாக்ஷனில் கிடச்ச நைட்ரஸ் ஆசிடை வந்து டீகம்போஸ் ஆனிச்சுன்னா நைட்ரிக் ஆசிடாகவும் நைட்ரிக் ஆக்சைடாகவும், பாருங்கள் NOன்னு சொல்கிற நைட்ரிக் ஆக்சைடாகவும் ஃபார்ம் பண்ணும். அதே போல் நைட்ரஸ் ஆசிட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் டைநைட்ரஜன் ட்ரைஆக்சைடு ஆல்சோ வாட்டர். அதே போல் ஹைப்போநைட்ரஸ் ஆசிட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் வாட்டர். இதே போல் இந்த செகண்டரி ஸ்டெப்பில் கிடச்ச ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஸ் ஆசிடு, ஹைட்ராக்சில் அமீன், அமோனியா, இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று ரியாக்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டிங் காம்பவுண்ட்ஸ் வில் பி when nitrous oxide and ammonia are added up, nitrogen and water are formed. The same way nitrous acid and hydroxyl amine, amine is NH2, OH நினச்சுன்னா ஹைட்ராக்சில். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கோங்க, ஹைட்ராக்சில் அமீன், OH, NH2 OH forms N2O plus H2O. Also nitrous acid reacts with nitric acid. இது வந்து nitrous acid, இது nitric acid, forms nitrogen dioxide and water. And nitric acid ஓட யூஸ், of course நம்ம வந்து லெபார்ட்டரியில் ஒரு ஒன் இம்பார்ட்டண்ட் ரியேஜென்ட் இஸ் நைட்ரிக் ஆசிட். நம்ம வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணும்போது பார்ப்பீங்க இந்த நைட்ரிக் ஆசிடோட யூஸ். இட் இஸ் அ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா, நான் எல்லா எலிமெண்ட்ஸையும் ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இட் இஸ் அ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆப்வியஸ்லி அண்டர்ஸ்டுட்.
and in the preparation of aqua regia. Aqua regia அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பின்னாடி. இந்த aqua regia அப்படின்றது mixture of hydrochloric acid and nitric acid. இது வந்து இதுக்கு பேர் ராயல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா இட் கேன் ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டல்ஸையும் டிசால்வ் பண்ணும். பட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல்டு மற்ற எந்த ஆசிட்லையும் டிசால்வ் ஆகாது. கோல்டு ஈவன் பிளாட்டினம் வில் கெட் டிசால்வ்ட் இன் திஸ் aqua regia. அது பின்னாடி நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். சால்ட்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் ஆர் யூஸ்ட் இன் ஃபோட்டோகிராஃபி. இப்போ வந்து நம்ம எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம், அதனால் இதோட யூஸ் அவ்வளோவா இல்லை. பட் ஏர்லியர் இந்த நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து இந்த சில்வர் நைட்ரேட் வந்து இட் இஸ் யூஸ் டு டெவலப் த நெகட்டிவ்ஸ்லேருந்து நம்ம அந்த லைட் பட்ட அந்த பார்ட்டை மட்டும் தனியாக டெவலப் பண்ணி நம்ம ஃபோட்டோகிராஃபாக பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக யூஸ் ஆனிச்சு. அண்ட் ஆல்சோ இன் ஃபயர் ஆர்ம்ஸ், எக்ஸாம்பிள் சோடியம் நைட்ரேட். So this is all about nitric acid. Next, nitrogen oxides. எத்தனை nitrogen oxides இருக்கு? நம்ம வந்து nitrogen oxideோட வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ், அது வந்து நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை எக்ஸிபிட் பண்ணுன்னு சொன்னோம். என்னெல்லாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்னா +1, +2, +3, +4 அண்ட் +5. +5 வரைக்குமான ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை எக்ஸிபிட் பண்ணும் நைட்ரஜன். ஸோ அந்த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை எக்ஸிபிட் பண்ணுறதுனால நிறைய வித்தியாசமான காம்பவுண்ட்ஸ், தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஸ் ஆக்சைடில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +1. ஸோ +2 ஆகும்போது நைட்ரிக் ஆக்சைடு, 1 நைட்ரஜன் அண்ட் another. ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேல்குலேஷன் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படித்தோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். N2O எடுத்துக்கோங்க. We don't know the value of N2. So how many nitrogen atoms are there? 2. So unknown values we take it as X. Appa 2 into X plus how many oxygen atoms? 1. 1 into what is the oxidation state of oxygen? -2. So 1 into -2 plus 2X. Appa 2X plus 1 into -2. So -2 is equal to 0. So again I repeat, 2x minus 2 is equal to 0. So what is 2x? 2x is equal to -2 when it goes to the other side becomes +2. சரிங்களா? அப்போ 2x is equal to 2 அப்படின்னா what is the x value? X is equal to 1. What 1? +1. Always oxidation states are associated with the charge. So what is the oxidation state of N2? N in this N2O, it is +1. And this nitrous oxide is a colorless and a neutral element. Colorless gas and a neutral element. Neutral na, it is neither acidic nor basic. It is neutral. Acidic ஆகவும் இல்லாம basic ஆகவும் இல்லாம ரெண்டுத்துக்குள்ள நடுவுல ஒரு நிலைமையில இருக்கும். And how is it prepared? With the help of ammonium nitrate. Ammonium nitrate decompose பண்ணீங்கன்னா higher temperaturesல decompose பண்ணீங்கன்னா you get this nitrous oxide and water. And the next compound of nitrogen oxide is nitric oxide, NO, nitric oxide. What is the oxidation state? X -2 is equal to 0, appa X is equal to +2. Again it is also colorless and neutral, and this is prepared by that is with a fixed proportion of sodium nitrite. This is nitrate, இது வந்து nitrite. NO2 na trite, TRITE. FeSO4 is ferrous sulfate plus sulfuric acid forms ferric sulfate, Fe2SO4 thrice, so it is ferric sulfate. Calculate பண்ணி பாருங்க oxidation state. Then sodium hydrogen sulfate, or in other words sodium bisulfate plus water plus nitric oxide is formed. Then dinitrogen trioxide, or in other words it's called as nitrogen sesq oxide, N2O3. N2O3. What is the oxidation state? 2x minus 3 into -2. So -6, I take it as -6. So 2x minus 6 is equal to 0. Upper 2x is equal to +6. So what is the value of x? +3. It is a blue solid and it is acidic in nature. It எப்படி form பண்ணலாம்? NO plus N2O4. Okay. So it forms N2O3. Nitrogen dioxide. Simple இல்லையா? NO2 நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். Oxidation state is +4. Calculate பண்ணுங்க. X -4 is equal to 0. அப்போ X is equal to +4. It is a brown gas and it is acidic in nature. How is it prepared? Lead nitrate, when it is decomposed, it forms nitric oxide, lead oxide,
just correct it. Nitrogen dioxide இங்க O2 போட்டுக்கோங்க. Nitrogen tetroxide N2O4. Nitrogen tetroxide. Oxidation state is +4. How is it? 2x minus 8 is equal to 0. X is equal to 2x is equal to +8. அப்போ x is equal to +4. Colorless solid and it is acidic in nature. How is it prepared? NO2 பெரிய molecule-ஆக பெருசா பண்றது. Nitrogen pentoxide, it is N2O5. Oxidation state is +5. 2x minus 10 is equal to 0. 2x is equal to +10. So x is equal to +5. இது வந்து நம்ம சின்ன நம்ம 11th standardல the detail படிச்சோம். So அது just வேகமா சொல்றேன். Colorless solid and it is acidic in nature. How is it prepared? Nitric acid plus phosphorus pentoxide P2O5 forms nitrogen pentoxide plus HPO3. Next, oxides of nitrogen. First நம்ம பார்க்க போறோம் ஆக்சைடு. இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, அந்த காம்பவுண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். Next, structure of oxo acids of nitrogen. Hyponitrous acid H2N2O2. So how many OH groups are there? 2 OH groups. So N, double bond N on either sides OH. Hyponitrous acid. Hydronitrous acid H4N2O4. ரெண்டு H2 ரெண்டு O2 add ஆனா hyponitrous acid ஓட hydronitrous acid forms. How many OH groups? 4 OH groups. Nitrous acid நமக்கு முன்னாடி பார்த்தோம் HNO2. Pernitrous acid HOONO. HNO3 is nitric acid. Structurally மட்டும்தான் ரெண்டு பேரும் differ ஆகுறாங்க. In the pernitrous acid, this is also HNO3 and nitric acid is also HNO3, but the difference is in their structure. Pernitric acid HNO4. Then hyponitrous acid, here the formula is H2N2O2. நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட method formula oxidation state and preparation methods பார்க்கலாம். Hyponitrous acid H2N2 and O2 and the oxidation state is +1. Preparation is silver nitride, so Ag2N2O2 plus HCl gives AgCl, precipitate iodine and hyponitrous acid. Silver nitrous acid, it forms hyponitrous acid. Nitrous acid HNO2, the oxidation state is +3. How is it? +1 plus x minus 4 is equal to 0. அப்போ x is equal to +3. பேரியம் நைட்ரைட்ல இருந்து சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணீங்கன்னா பேரியம் சல்ஃபேட் precipitate ஆயிடும். Double decomposition reaction. Then pernitrous acid HOONO, oxidation state is +5. In both the cases structural மட்டும்தான் differ பண்ணுவாங்க. Peroxide plus the corresponding reaction HNO3 அமோனியால இருந்து prepare பண்ணலாம். Pernitric acid, oxidation state is +7. Allotropic, next நம்ம பார்க்க போற element வந்து பாத்தீங்கன்னா phosphorus. The symbol is P. What is the atomic number of phosphorus? It is 15. Okay, and phosphorus நிறைய allotropic modifications இருக்கு. Red, black, white, gray அப்படி சொல்லுவோம். பட் அதுல வந்து ரெண்டு ரொம்ப காமன். One is white phosphorus and other one is red phosphorus. Allotropy அப்படின்னா என்னன்னா, it is the existence of the same element in different physical modifications. இதுல முக்கியமான மூணு white, red, black. அதுல ரொம்ப காமன் வந்து white phosphorus and red phosphorus. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண white phosphorus is colorless. When you leave it for some time it becomes pale yellow because of the formation of red phosphorus over the layer which is also called as yellow phosphorus. And it is highly poisonous. White phosphorus is highly poisonous and it has a characteristic garlic smell. ஒரு பூண்டு ஸ்மெல் அடிக்கும். It glows in இதுக்கு ஒரு முக்கியமான நேச்சர் இருக்கு. அந்த நேச்சருக்கு பேரு phosphorescence. நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா கூட இந்த மேபி அந்த phosphorescenceக்காக தான் இந்த ஒரு மாதிரி கலர்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்களோ. What do you mean by phosphorescence அப்படின்னா, ஒரு டார்க்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் க்ளோ ஆச்சுன்னா அது வந்து பாஸ்பரஸா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பாஸ்போரசன்ஸ். இது என்ன எதனால நடக்குது அப்படின்னா, ஆக்சிடேஷன், ஏர்ல உள்ள ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகுது, ஆக்சிடைஸ் ஆகுது. அதனால வந்து இட் க்ளோஸ் இன் டார்க் and the glowing of phosphorus in dark is called as phosphorescence. But this red phosphorus does not show phosphorescence.
நம்ம இப்போ இன்டர் கன்வெர்ட் பண்ண முடியுமா இந்த ரெட் பாஸ்பரஸ் ஒயிட் பாஸ்பரஸ் அப்படின்னா எஸ் இட் கேன் பி டன். ஒயிட் பாஸ்பரஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு ரெட் பாஸ்பரஸ். ஹவ்? when you heat this white phosphorus at 420 degrees Celsius. White phosphorus red phosphorus மாத்தணும்னா it has to be heated at 420 degrees Celsius in absence of air and light. ஏன்னா air இந்த டார்க்ல தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றோம். Unlike white phosphorus, this red phosphorus is not poisonous, it's not toxic, and also it does not show phosphorescence. It also does not ignite at low temperatures. The red phosphorus can be converted back to white phosphorus by boiling it in an inert atmosphere and condensing the vapor under water. அப்படியே அதோட ரிவர்ஸ் பண்ணுங்க. ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா you get back the white phosphorus. This phosphorus as a layer structure அடுக்கடுக்கா இருக்கும். அதனால it acts as a semiconductor. The 4 atoms have polymeric structures with P4 linked tetrahedrally. Unlike nitrogen, P triple bond P is less stable than P single bond P. Hence, phosphorus atoms are linked through single bonds rather than triple bonds. 3 bond விட single bond வந்து ரொம்ப stable conditionsல. In addition to the above 2 white and red, we have some other violet phosphorus and scarlet phosphorus. Okay, there. Properties of phosphorus. Phosphorus is highly reactive. Nitrogen மாதிரி இல்ல. It has following chemical properties: reaction with oxygen. Yellow phosphorus immediately catches fire. It gives red white fumes, dense white fumes. When phosphorus is added with oxygen, it forms phosphorus trioxide, that is P2O3. அது வந்து டைமராக இருக்கு, so P4O6. And also phosphorus pentoxide dimeric form P4O10. Reaction with chlorine. Phosphorus reacts with chlorine to form tri PCl3 and penta PCl5. நம்ம அடுத்து பார்க்குற ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக 2 இடத்துல பார்க்க போகிறோம். Reaction with an alkali. Alkali na sodium hydroxide. What do you mean by an alkali? When a base is dissolved in water, you call it as alkali. ஒரு பேஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் alkali. Here sodium hydroxide is a base and it is dissolved in water and therefore it is called an alkali. How does this phosphorus react with this alkali? It forms sodium hypophosphite. Sodium hypophosphite NaH2PO2. Also forms phosphine. In the phosphine preparation la da repeat panna porom in the same reaction. P4 plus 3NaOH plus H2O gives sodium hypophosphite plus phosphine. Again in the same reaction nama paaka porom. Next, reaction with nitric acid. Phosphorus reacts with nitric acid to form orthophosphoric acid. Orthophosphoric H3PO4 plus nitrogen dioxide and water. Metals, எந்த மெட்டலோடையும் ஈஸியாக கம்பைன் ஆகுது, ஏன்னா it is highly reactive. So phosphorus reacts with magnesium to form magnesium phosphide, that is Mg3P2. Calcium ஓட calcium phosphide Ca3P2. Then phosphorus reacts with sodium to form sodium phosphide. Uses of phosphorus. Red phosphorus is used in match boxes. நம்ம match boxோட sides-ல அந்த நம்ம strike பண்ணுற இடத்துல இருக்கிற அது வந்து red phosphorus. Next, it is also used in the production of certain alloys like phosphor bronze. Next compound of phosphorus is phosphine. இப்போ நம்ம compounds of phosphorus பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது phosphine. நான் ஏற்கனவே சொன்ன போல் phosphine, it is one important hydride of phosphorus. Phosphine is a very poisonous gas. How is this phosphine prepared அப்படின்னா phosphorus plus sodium hydroxide with alkali நம்ம பார்த்தோம், இப்போ தான் just now பார்த்தோம். So sodium hydroxide from sodium hypophosphite and phosphine. Next, chemical properties. Chemical propertiesல phosphine another method of preparation of phosphine with calcium phosphide or with water it forms phosphine and calcium hydroxide. ரொம்ப பியூர் ஃபார்மில் வேணும் அப்படின்னா phosphorus acid தான். Phosphorus acid when it's heated gives orthophosphoric acid and phosphine. Then PH4I, phosphonium iodide with caustic soda solution it forms phosphine, sodium iodide and water. Physical properties, it's a poisonous gas as I told you earlier.
and also has a rotten fish smell. இந்த பாஸ்பீனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எங்கேயாவது நமக்கு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு வேர்டு ப்ராப்ளமாக இருக்குது, அப்போது வந்து நமக்கு இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, பாஸ்பீனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கீ டேர்ம் வந்து இந்த ராட்டன் ஃபிஷ் ஸ்மெல். ஆல்சோ பாய்சனஸ் கேஸ் வித் ராட்டன் ஃபிஷ் ஸ்மெல்னு சொன்னாங்கன்னா நம்ம இம்மீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணோம்னா பாஸ்பீன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடணும். It is lightly soluble in water and it is neutral to litmus test. That is, litmus papers blue and red இருக்கு. Red blue-ஆ மாறினா base, blue red-ஆ மாறினா acid. So it is neutral to litmus. That means lead வந்து phosphorus வந்து the phosphine is neutral to litmus. It condenses to a colorless liquid at 188 Kelvin and freezes to a solid at 139.5 Kelvin. Chemical properties. Phosphine thermal stability ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹை டெம்பரேச்சர்ஸில் கூட. பட் அட் 317 Kelvin it decomposes to its respective elements phosphorus and hydrogen. Combustion. Phosphine ஹீட் பண்ணிங்கன்னா it forms phosphorus pentoxide plus water. Then phosphorus pentoxide, when it is heated, it forms metaphosphoric acid HPO3 and water. Basic nature. Phosphine is weakly basic and forms phosphonium salts with halogen acids. HI is an example. Structure of phosphine. பார்த்தீங்கன்னா the phosphine again it's pyramidal in shape and lone pair of electrons. நம்ம நைட் அமோனியாக்கு பார்த்த போலவே the lone pair of electrons are present on the tetrahedral position of this phosphorus structure, phosphine structure, and the hybridization is sp3 again, and the bond angle is 93.5 degree and the bond distance is 1.42 angstroms. Use of phosphine ஒரு important use. இது ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த phosphine வந்து ஸ்மோக் ஸ்க்ரீன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இது பேர்ன் பண்ணிச்சுன்னா நிறைய ஸ்மோக் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஷிப்பில் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு ஷிப் எதிர்க்க வருது, அன்ஈவன் சர்ஃபேஸாக இருக்கும் நம்மளோட ஓஷன். அப்போ அந்த சர்ஃபேஸஸில் அப்ரோச்சிங் ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய கண்டெய்னர்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் பியர்ஸ்டாக இருக்கும், எல்லாம் நிறைய ஹோல்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். அதில் வந்து கால்சியம் கார்பைட் அண்ட் கால்சியம் பாஸ்பைட் மிக்சரை வந்து வச்சுருப்பாங்க. எங்கேயாவது அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்க அந்த கண்டெய்னர் தூக்கி ஓஷனுக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ அந்த ஹோல்ஸ் வழியாக என்ன செய்யணும், அந்த பர்ஃபரேஷன்ஸ் நிறையா இருக்கும், அந்த பர்ஃபரேஷன்ஸ் வழியாக தண்ணி உள்ளே போயிட்டு ஆசிட்டிலீனும் பாஸ்பீனும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, பாஸ்பீன் வந்து தண்ணியில் பட்டோன்னே இட் கேச்சஸ் ஃபயர். அது வந்து அசிட்டிலீனை இக்னைட் பண்ணும். இது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு மாதிரி ரெட் கலரில் டென்ஸ் ரெட் ஃபியூம்ஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து இட் சர்வ்ஸ் ஆஸ் அ சிக்னல். இந்த சிக்னலுக்கு பேர் ஹோம்ஸ் சிக்னல் அப்படின்னு பேர். HOLMES ஹோம்ஸ் சிக்னல் அப்படின்னு பேர்.